மன்னிப்பு வழிபாடு. இறைவனின் குரலை இதயத்தில் ஒழிக்கும் இறைவாக்கு வழிபாடு. இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு. வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திடச் செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். இத்திருப்பலியானது பாப்பாத்தியம்மாள் சிங்கராயர், ராஜா தனிஸ்லாஸ், குழந்தை தெரேஸ் ஜோசப் ராஜ், லீமா சின்னசாமி குளோரி இவரது ஆண்மையை பற்றிக்காகவும், செங்கோல் பெனடிக்ட் அருள்தாஸ் ஜெயராஜ் இவரது ஆண்மையை பற்றிக்காகவும், நீட் தேர்வில் கார்த்திகா நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறும்படியாகவும் திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் ஜேம்ஸ் தெரசா காந்தி குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கவும், தொழில் சிறக்கவும், ஜெகன் ஜெஃபிலியா உயர்கல்வியை இறையாசிரியர் துவங்கவும், ஜெஃபிலியாவிற்கு கல்வி ஞானத்தை இறைவன் தரவும் திருப்பலியை மன்றாடுவோம். மேலும் இவ்வுலகை விட்டு நீங்கி அமுலோற்பவம் அந்தோணி சாமி, சுசை மேரி, பாக்கியம் முத்து அருளானந்தம் சிங்கராயர், பாக்கிய அருளானந்தம் ராஜேந்திரன் ஆனந்த் இவரது ஆண்மையை பற்றிக்காகவும், ஜஸ்டின் மாலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகளின் திருமணம் நல்ல முறையில் நடந்து முடிய ஜஸ்டின் சகாயராஜ் இவரது ஆண்மையை பற்றிக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் திருமண நாள் காணும் பிரகாஷ் ராஜா, ஆரோக்கிய ஜென்சி இவரது உடல் ஆன்ம நலனுக்காகவும், குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கும்படியாகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மரித்த அடைக்கல மேரி இவரது ஆண்மையை பற்றிக்காகவும், திருப்பலி சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்களை வழிநடத்த நல்ல தலைவர்களை தரும்படியாகவும் இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவின் உயிர்ப்பின் பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இயேசுவிலேயே நமது வாழ்விற்கான வழி உள்ளது எனவும் அவரே நமக்கு மீட்பளிக்கும் உண்மை என எடுத்துச் சொல்கிறது இன்றைய வழிபாடு. தந்தையை நாம் காணவும் நமது வாழ்வில் பாவம் களைந்து மீட்பு பெறுவதற்கும் ஒரே வழி கிறிஸ்து மட்டுமே. நம்முடைய வாழ்வில் இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழவும், அவரே உண்மையும் வாழ்வும் வழியும் என அவரையே சிக்கன பிடித்து வாழும் வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள், என்னிடமும் நம்பிக்கை வையுங்கள் என்ற ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலான வார்த்தைகளை நற்செய்தியாக தருகின்றார். அவரிடத்தில் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நாம் எதிர்கொள்கின்ற எல்லா சவால்களையும் சந்திக்கக்கூடிய உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் ஆண்டவர் நமக்கு தருகின்றார் என்ற விசுவாச உணர்வோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம்.
தடையாக இருக்கின்ற நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நாம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையில்லவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. அமைதியாக
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. இயேசு தன்னுடைய உயிர்ப்பிற்கு பிறகு திருத்தூதர்களையே நற்செய்தி பணி செய்ய அனுப்பினார். ஆனால் தொடக்க திரு அவையில் ஏற்பட்ட பல்வேறு தேவைகளுக்கு ஏற்ப பல புதிய பணிகள் தோன்றின. அதன் அடிப்படையில் பந்தியில் உணவு பரிமாறுவதற்காகவும் திருத்தூதர்களுக்கு உதவியாகவும் திருத்தொண்டர் பணிகள் உருவாக்கப்பட்டன என்பதை எடுத்துச் சொல்லும் முதல் வாசகத்தை கேட்போம். பாஸ்கா 5ஆம் வாரம். முதல் வாசகம். தூய ஆவி நிறைந்த எழுவதை தூய ஆவி நிறைந்த எழுவரை தேர்ந்தெடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 7. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறை அல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்திரோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினார்கள். கடவுள் வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களும் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. யூதர்களாகிய நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுளோ அவரை உயிர்த்தெழச் செய்தார் என்ற இயேசுவின் உயிர்ப்புச் செய்தியை நம்பிய மக்கள் பலர் திருமுழுக்கு பெற்றனர். நம்பாதவர்களுக்கு இயேசுவின் செய்தி தடைக்கல்லாகவே இருந்தது. ஆனால் ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் இயேசு என்னும் உயிருள்ள கல்லை மூளைக்கல்லாக கொண்டு ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்பட்டுள்ளோம் என எடுத்துச் சொல்லும் இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 4-9 முடிய. அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர்மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடறுதற் கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனோ.
நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பை, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று எப்படி நீ கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையில் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பிக்கின்றோம். இந்த நல்ல நாளில் இறைவன் நமக்கு சொல்லுகின்ற ஒரு ஆறுதலான செய்தி என்னவென்றால், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள், உள்ளம் கலங்க வேண்டாம். இந்த கலக்கம் என்று சொல்லும் பொழுது மனிதர்களுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்றாக ஒரு உணர்வு அனுபவமாக இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு சூழ்நிலைகளில் பல கலக்கங்கள் இருப்பதையும் அதையும் கடந்து வந்திருப்பதையும் நாம் உணர்ந்திருக்கின்றோம். சுனாமி காலமாக இருக்கட்டும், அல்லது ஓகி புயலாக இருக்கட்டும், தானே புயலாக இருக்கட்டும், பல சூழ்நிலைகளில் இயற்கை சீற்றங்களின் பொழுது தங்களுடைய உடைமைகளையும் உறவுகளையும் இழந்த பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் இந்த ஒரு கலக்கம். யாரும் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் நம்பிக்கை என்று நிலைத்திருந்த எங்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் அழிந்து போய்விட்டது என்று சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக நின்ற பொழுது அது ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை. இவ்வாறாக ஒவ்வொரு பருவத்திலும், வாழ்வின் ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொருவரும் இந்த கலக்கம் என்கின்ற ஒரு நிலையை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். குழந்தையாக இருக்கட்டும், அல்லது மாணவ பருவமாக இருக்கட்டும், இளைஞர் பருவமாக இருக்கட்டும், முதிய பருவமாக இருக்கட்டும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு வகையில் நாம் இந்த கலக்கம் என்பதை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை, இது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், இந்த ஒரு உறவு எங்களுடைய வாழ்க்கையில் அர்த்தத்தை கொடுக்கும், அல்லது இதனால் எங்களுடைய வாழ்க்கை மேம்படும், எங்களுடைய வாழ்வினுடைய தரம் உயரும் என்று நாம் எதை நினைத்து கொண்டிருந்தோம், எதை நம்பிக்கொண்டிருந்தோமோ அது இல்லாமல் போன ஒரு சமயத்தில் வாழ்க்கை ஒன்றுமில்லை என்கின்ற ஒரு சூழ்நிலையில்தான் ஒரு வெறுமையாக தோன்றக்கூடிய ஒரு அனுபவத்தை தான் நாம் பார்க்கின்றோம், உணர்ந்திருக்கின்றோம். பல்வேறு சமயத்தில் அன்சைட்டி என்று நாம் குறிப்பிடுகின்றோம். ஒரு பதட்டம், ஒரு கலக்கம், குழப்பம், அல்லது ஒரு விரக்தி, நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலை என்று பல சூழ்நிலைகளில் பல பெயர்களை வைத்து நாம் அழைத்தாலும் ஆண்டவர் அனைத்திற்கும் ஒரே ஒரு பதிலை தருகின்றார். கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு தருகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த உலகமானது 2 போர்களை கடந்திருக்கின்றது, 2 போர்களை பார்த்திருக்கின்றது. 2ஆம் உலகப் போர் சமயத்தில் மிகவும் கொடூரமான பல சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம்.
ஜெர்மனியில் யாரெல்லாம் இந்த சர்வாதிகாரி ஹிட்லரை எதிர்த்து குரல் கொடுத்தார்களோ அவர்களை அழிக்க வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல சித்திரவதை கூடங்களை அவர் கட்டியிருக்கின்றார். 3 விதமான கொடூரமான சித்திரவதை கூடங்களை கட்டியிருக்கின்றார். அந்த சித்திரவதை கூடத்திற்கு யாரெல்லாம் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் பார்க்கின்ற பொழுது அவரை எதிர்த்து கேள்வி கேட்ட மனிதர்கள், ஆயர்களாக இருக்கட்டும், குருக்களாக இருக்கட்டும், அருள் சகோதரிகளாக இருக்கட்டும், அவர்கள் அந்த சித்திரவதை கூடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள். யூதர்கள் சித்திரவதை கூடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள். அல்லது நாடோடிகளாக இருக்கின்றவர்கள், இந்த நாட்டில் அவர்களுக்கு இடமில்லை, இவர்களால் இந்த சமூகத்திற்கு பயனில்லை என்று அந்த அரசு யாரெல்லாம் நினைத்ததோ அவர்கள் அந்த சித்திரவதை கூடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள். வயதானவர்கள், இறக்கும் தருவாயில் இருப்பவர்கள், இவர்களெல்லாம் இந்த சமூகத்திற்கு பலனில்லை, பயனில்லை என்று யாரையெல்லாம் இந்த அரசு நினைத்ததோ அவர்கள் அனைவரும் 60 லட்சம் மக்கள் அந்த சித்திரவதை கூடத்தில் கொலை செய்யப்பட்ட ஒரு வரலாறு, கரைபடிந்த வரலாறை பார்த்திருக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் அந்த சித்திரவதை கூடத்தில் அழைத்துச் செல்லப்படுகிற ஒரு உளவியலார், விக்டர் பிராங்கல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உளவியலார், சைக்காட்ரிஸ்ட், அவரும் அவருடைய தாய் தந்தை இருவரும் அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள். அவருக்கு தெரியும் தன்னுடைய அப்பா அம்மா இனிமேல் திரும்பி வரமாட்டார்கள். ஒரு கலக்கம், ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை, வரிசையில் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். வயதானவர்கள் ஒரு பக்கம், அல்லது ஆரோக்கியமாக இருப்பவர்கள் மறுபக்கம். தன்னுடைய கண்முன்பாக தன்னுடைய பெற்றோர்கள் இந்த ஒரு இடதுபுறமாக அழைத்துச் செல்லப்படுகிற பொழுது இவருடைய மனதில் ஒரு விதமான குழப்பம், பயம். இவர்கள் திரும்பி வருவார்கள், எப்பொழுது இவர்களை நான் பார்க்க போகிறேன், என்னுடைய பெற்றோரை எப்பொழுது நான் திரும்பி பார்க்க போகிறேன் என்ற ஒரு சூழ்நிலை. கடைசி வரை அவர் பார்க்கவில்லை. 3 ஆண்டுகள் கழித்து அவர் வெளியே வருகின்றார். 60 லட்சம் பேர் இந்த சித்திரவதை கூடத்திற்கு அழைத்துச் சென்றவர்கள். ஒரு சிலர் திரும்பி வருகின்றார்கள். பல பேர் அந்த சித்திரவதை கூடத்தில், அந்த கொடூரமான அந்த வதை கூடத்திலே இறந்து போகின்ற பயத்தினால் இறந்தவர்கள், அல்லது கொடூரமான தண்டனைகளால் இறந்து போனவர்கள். ஆனால் திரும்பி வந்தவர்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒவ்வொருவராக பார்த்து பேசுகின்ற பொழுது, எதை உங்களை நம்பிக்கையாக வைத்திருந்தது, எது உங்களை தூண்டியது, நாளைக்கு விடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு எவ்வாறு இருந்தது, எது உங்களுடைய வாழ்க்கையை தூண்டியது என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் பல கதைகளை சொல்லுகின்றார்கள். இதுவும் கடந்து போகும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு துன்பம் கடந்து போகும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, அல்லது இறைவன் எங்களை வழிநடத்துவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை, அல்லது அவர்கள் மேல் வைத்திருந்த ஒரு கருத்தியல், ஒரு தத்துவம், இவ்வாறாக பலவற்றை சொல்லுகின்றார்கள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அனைத்தையும் அவர் தொகுத்து ஒரு அழகான ஒரு தெரப்பி சொல்லுகின்றார், லோகோ தெரப்பி என்று சொல்லுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை கண்டு கொள்ள வேண்டும் என்றால் வாழ்வு எவ்வாறு நகர்த்தப்படுகின்றது, நம்முடைய வாழ்வு எதனால் வழிநடத்தப்படுகின்றது, எதனால் நாம் வழிநடத்தப்படுகின்றோம், எந்த ஒரு நம்பிக்கை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கண்டுணர்ந்து அதில் நாம் நங்கூரமிடப்பட வேண்டும், அதில் நம்முடைய நம்பிக்கை ஆளப்பட வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை யார் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், யார் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பார்க்கின்ற பொழுது நல்லாயனாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றார். அவரிடத்தில் நாம் நங்குரத்தை வைக்கின்ற பொழுது, நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துகின்ற பொழுது, நம்முடைய நம்பிக்கையை அவரிடத்தில் நாம் இணைக்கின்ற பொழுது அதில் தான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் பெறுகின்றது. அப்பொழுது நாம் சந்திக்கின்ற பல்வேறு குழப்பங்கள், கூச்சல்கள், விரக்திகள் அல்லது ஏமாற்றங்கள், நம்பிக்கையின்மை அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து போகின்றது. ஆண்டவர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், உள்ளம் கலங்க வேண்டாம், அவர் நம்மோடு இருக்கின்றார். இதைத்தான் இந்த நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகின்றார், உள்ளம் கலங்க வேண்டாம். அவரும் மனிதனாக இருந்து அவரும் தன்னுடைய வாழ்க்கையில் பல கலக்கங்களை அவரும் அனுபவித்திருக்கின்றார். இறுதியாக இந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது 14ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம், ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறுதி உணவின் பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய அறிவுரையை கூறுகின்றார். அவருக்கும் தெரியும் 3 ஆண்டுகள் தன்னோடு இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் பங்கு கொண்டு எல்லா நேரங்களிலும் தன்னோடு பயணித்த தன்னுடைய சீடர்களில் ஒருவன் காட்டி கொடுக்கப் போகிறான் என்று அவருக்கும் தெரியும். இவர்கள் தன்னை கொலை செய்ய போகின்றார்கள், அனைவரும் சிதறி உண்டு ஓடுவார்கள் என்று ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். இதனால் அவருடைய உள்ளமும் கலங்கி போயிருக்கின்றது. அவர் கெத்செமனி தோட்டத்தில் ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரை இந்த துன்பக்காலம் என்னை விட்டு அகலட்டும் என்று ஜெபிக்கின்றார். அந்த அளவிற்கு அவருடைய உள்ளம் கலக்கமாக இருக்கின்றது. அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலும் கலக்கம் இருக்கின்றது. எங்களை வழிநடத்திய இந்த ஆண்டவர் அவர் இறக்கப் போகின்றாரா,
என்று அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு கலக்கம், ஒரு குழப்பம் இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளத்தில் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு போதனையை அங்கு தருகின்றார். நான் உங்களுக்காக இடத்தை ஏற்பாடு செய்ய போகிறேன், உங்களுக்காக தந்தையுடைய இல்லத்தில் உறைவிடங்கள் பல இருக்கின்றன என்று சொல்லும் பொழுது அதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? உறைவிடங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனத்தில் நாம் நம்முடைய இல்லத்தை கண்டுகொள்வது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய இல்லத்தை கண்டுகொள்வது, ஆண்டவரை உம்முடைய இல்லத்தில் குடியிருப்பது எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு பேறு பெற்றது என்று சங்கீதக்காரன் சொல்வதைப் போல ஆண்டவரிடத்தில் நம்முடைய இல்லத்தை கண்டுகொள்வது, ஒருவர் மற்றவிடத்தில் நம்முடைய இல்லத்தை கண்டுகொள்வது இன்டொல்லிங் என்று சொல்லுகின்றோம். ஒருவருடைய இதயத்தில் நம்முடைய இதயத்தை கண்டுகொள்வது, ஒருவருடைய இல்லத்திலும் நம்முடைய ஒரு பாதுகாப்பை கண்டுணர்வது. இயேசுவில் பிரியமானவர்களை, குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது 6 மாதம் முதல் 2 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது அம்மாவுடைய மடியில் இருக்கின்ற பொழுது அவர்கள் பாதுகாப்பை உணர்கின்றார்கள். இந்த ஒரு பாதுகாப்பு தான் மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. ஒரு பாதுகாப்பு, ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதுகாப்பு. அந்த ஒரு பாதுகாப்பை நாம் எப்பொழுது உணர்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கலக்கம் இருக்காது, குழப்பம் இருக்காது, கேள்வி இருக்காது. நாளை என்னுடைய நாள் எவ்வாறு விடியப்போகின்றது என்கின்ற ஒரு கேள்வி இருக்காது. இந்த ஒரு பாதுகாப்பை தான் ஆண்டவர் இயேசு தருகின்றார். நான் தந்தையிடம் செல்கின்றேன், உங்களுக்கு இடத்தை ஏற்பாடு செய்ய போகிறேன், அங்கு பல உறைவிடங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நிலைவான ஒரு வாழ்வு, உடன்படிக்கையின் வழியாக அவர் கொடுக்கின்ற ஒரு வாழ்வு, அதாவது நான் அவருள்ளும் அவர் என்னுள்ளும் இருக்கக்கூடிய ஒரு இணைந்த வாழ்வு. அந்த ஒரு வாழ்வு வாழுகின்ற பொழுது, இறைவனில் நாம் வாழ்கின்ற பொழுது, இறைவனோடு இணைந்த வாழ்க்கை வாழுகின்ற பொழுது அந்த ஒரு பயம் நம்முடைய மனதை ஆட்டி படைக்காது. அவர் பார்த்து கொள்வார். அவர் அனைத்தையும் அறிந்தவர். நான் எங்கு செல்கிறேன், எங்கு போகிறேன், எங்கு வருகிறேன் என்பதை உணர்ந்த ஆண்டவர் அவர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை அவரிடத்தில் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குழப்பம் இருக்காது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நிலைவாழ்வு இன்டொல்லிங், ஆண்டவரிடத்தில் நம்முடைய இல்லத்தை நாம் கண்டுகொள்வது, அது முதல் நிலை. ஆண்டவரிடத்தில் நம்முடைய இல்லத்தை கண்டுகொள்வது, இதனுடைய அடிப்படையாக நாம் பார்க்கின்ற பொழுது சீடத்துவ வாழ்க்கை. இந்த ஒரு சீடத்துவ வாழ்க்கை ஆண்டவருக்கு சான்று பகர்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, எனவே ஆண்டவர் தருகின்ற இந்த ஒரு மகிமை என்று பார்க்கின்ற பொழுது அனைத்திற்கும் ஒரு அடிப்படை ஆதாரம் இறைவனோடு இணைந்த வாழ்க்கை, இறைவனில் இணைந்து பயணிப்பது, ஆண்டவரிடத்தில் நம்முடைய அர்த்தத்தை கண்டுகொள்வது. ஆண்டவர் படைப்பின் பொழுது ஒவ்வொன்றாக படைக்கின்றார். அதாவது ஒன்று மற்றொன்றோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வு. அந்த நிலத்தை படைக்கின்ற பொழுது நிலத்தை சார்ந்து வாழக்கூடிய செடி கொடிகளை படைக்கின்றார். அந்த செடியும் கொடியும் நிலத்தோடு இணைந்திருக்கும் பொழுது அதுக்கு வாழ்வு இருக்கின்றது. அந்த நிலத்தை விட்டு பிடிக்கி செல்லும் பொழுது அது இறந்து போகின்றது. அதேபோல் நீரை படைக்கின்றார், கடலை படைக்கின்ற பொழுது அந்த கடலில் இணைந்து வாழக்கூடிய மீனிலங்களை படைக்கின்றார். அந்த நீரை விட்டு எடுக்கின்ற பொழுது அது மரித்து போகின்றது, செத்து போய் விடுகின்றது. இறைவனில் மனிதனை படைத்து தன்னுடைய ஆவியை ஊதுகின்றார். அந்த ஆவியில் நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கின்றது. இல்லை என்றால் ஒரு களிமண்ணாக போகின்றான் மனிதன். இயேசுவில் பிரியமானவர்களே, தொடக்கத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு நீதி என்னவென்றால், நாம் இறைவனில் இணைந்திருக்க வேண்டும், ஒருவர் மற்றவரோடு இணைந்திருக்க வேண்டும். அந்த இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இறைவனோடு இணைந்திருக்கின்ற பொழுதுதான் நான் பலன் கொடுக்க முடியும். அந்த திராட்சை கொடி செடி ஊமையாக பார்க்கின்ற பொழுது அந்த கொடியை விட்டு நாம் வெட்டி செல்கின்ற பொழுது அது காய்ந்து போய் கருகாக மாறிவிடுகின்றது. இணைந்திருக்கும் பொழுதுதான் பலன் கொடுக்க முடியும். அன்பார்ந்த சகோதர, எனவே இந்த ஒரு இணைந்ததால் நமக்கு ஒரு உற்சாகத்தை தருகின்றது, தன்னம்பிக்கையை தருகின்றது. பயத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் 83 விதமான பயங்கள் இருப்பதாக உளவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். சிறு வயதிலிருந்து நாம் பல்வேறு வகையான மனிதர்களை பார்த்து அல்லது நிகழ்வுகளை பார்த்து பொருட்களை பார்த்து நாம் பயப்படுகின்றோம். 83 வகையான ஃபோபியா என்று சொல்லுகின்றார்கள். அனைத்தையும் நாம் முறியடிக்க வேண்டும் என்றால் நமக்கு இறைவன் தருகின்ற ஒரே ஒரு வழிமுறை என்னவென்றால் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொள்வது. நானே வழியும், நானே உண்மையும், நானே வாழ்வுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஒவ்வொன்றாக நாம் பார்க்கின்ற பொழுது எங்கிருந்து வருகின்றோரோ அவர்தான் நமக்கு வழியை காட்ட முடியும். விண்ணிலிருந்து இறங்கி வந்த ஆண்டவர் ஒருவர் தான் விண்ணகத்திற்கு செல்வதற்கு வழியை காட்ட முடியும்.
விண்ணிலிருந்து இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் விண்ணகத்திற்கு தந்தைக்கு வழிகாட்ட முடியும். நானே வாயில் என்று சொல்லுகின்றார். அவர் வழியாக நாம் செல்லுகின்ற போது மட்டும்தான் தந்தையை நாம் அடைய செய்ய முடியும். அல்லது நகரத்துக்கு செல்லுகின்ற வாயில்கள் அனைத்தும் அகலமான வாயில்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்கள், எனவே இந்த குறுகிய வழியின் வழியாக செல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு வாயிலாக இருக்கின்றார், நானே வழியாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வழியில் நாம் நம்முடைய வாழ்க்கையை செலுத்துகின்ற பொழுது, வாழ்க்கை பயணத்தை நாம் செலுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் இருக்காது. ஒரு திசையை ஆண்டவர் கொடுக்கின்றார். இதுதான் நாம் செல்ல வேண்டிய திசை. தந்தையிடமிருந்து வருகின்றவர் தான் தந்தைக்கு வழிகாட்ட முடியும். வேறு எங்கிருந்து வந்தாலும் தந்தைக்கு வழிகாட்ட முடியாது. எனவே அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, நானே உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எது உண்மை, நம்முடைய வாழ்க்கையில் எது உண்மை, இந்த உண்மையை பார்த்து நாம் பல்வேறு வகையில் நாம் ஆராய்ந்து செய்து கொண்டிருக்கோம். எது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கின்றது? நிரந்தரமான உண்மை என்னவென்றால், தந்தையானவர் அன்பாக இருக்கின்றார். அவர் நம்மை அரவணைக்கின்றார். பாவம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் நம்மை மன்னிக்கின்றார், அனைவரையும் அரவணைக்கின்றார். அதுதான் உண்மை. அந்த உண்மைக்கு சாட்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றார். தந்தையை பார்க்கின்றவர், என்னை பார்க்கின்றவர் தந்தையை பார்க்கின்றார். நான் அவரோடு இருக்கின்றேன், அவர் என்னில் வாழ்கின்றார் என்று ஒருவரோடு இருக்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த ஒரு உறவை நாம் உணர்ந்து பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு சொல்கின்ற வார்த்தையை நம்புகின்ற பொழுது அவர் உண்மையாக இருக்கின்றார். அந்த உண்மை என்னவென்றால், தந்தை அன்பானவர். தந்தை நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். தந்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, ஒவ்வொருவரையும் பராமரிக்கின்றார். அவரின்றி நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தமில்லை, அவரின்றி நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வழியும் இல்லை என்பதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக, நானே வழியாக வாழ்வாக இருக்கிறேன் சொல்லுகின்றார். நானே வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தெய்வீக வாழ்வு, அவரிடத்தில் நாம் இணைகின்ற பொழுது அவருடைய அன்பு, அவருடைய பண்புகள், அவருடைய குணநலன்கள், அந்த தெய்வீக உணர்வை நாம் பெறுகின்றோம். பிறரை மன்னிக்க முடியும். ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, தந்தையை இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று மன்றாடுகின்ற போது அந்த தெய்வீக உணர்வை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அந்த மன்னிக்கின்ற உணர்வு, எப்பொழுது அந்த மன்னிக்கின்ற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க முடியும் என்றால், எப்பொழுது இறை தந்தையோடு இறை வாழ்வோடு நம்முடைய வாழ்வு இணைந்திருக்கின்றதோ அப்பொழுதுதான் நாம் மன்னிக்க முடியும். நாம் செய்த சிறு சிறு தவறுகள், பிறர் செய்த சிறு சிறு தவறுகள் அனைத்தும் பரவாயில்லை என்று நாம் அதை உதறித்தள்ள முடியும். இல்லை என்றால் ஜூம் போட்டு பைனாக்குள்ள வைத்து பார்த்து கொண்டே இருப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே ஆண்டவர் இயேசு சொல்கின்ற இந்த 3 முக்கியமான வழிமுறைகள், நானே வாழ்வு, நானே உண்மை, நானே வாழ்வாக இருக்கிறேன். அந்த வாழ்வில் நம்முடைய வாழ்வு இணைகின்ற பொழுது, அந்த வழியோடு நம்முடைய வழிமுறை இணைகின்ற பொழுது, அந்த பண்பில் நம்முடைய பண்பு நலன் இணைகின்ற பொழுது நாம் உள்ளம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. அவர் நமக்கு வாழ்வாக, வழியாக, ஒளியாக இருக்கின்றார். அந்த ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கை இணைக்கின்ற பொழுது எவ்வளவு கலக்கம் வந்தாலும், எவ்வளவு ஏமாற்றங்கள் வந்தாலும், எவ்வளவு விரக்திகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இயேசுவில் பிரியமான 2 உதாரணங்கள். ஒன்று, மிகப்பெரிய ஒரு கோபுரமாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு ஸ்கிராப்பராக இருக்கட்டும், 15-16 மாடியுடைய ஒரு கோபுரமாக இருக்கட்டும், அல்லது மிகப்பெரிய ஒரு ஆலய கோபுரமாக இருக்கட்டும், இரண்டுக்கும் நடுவில் நாம் இருக்கின்ற பொழுது எங்கு நாம் பாதுகாப்பை உணர முடியும் என்றால், ஆலயத்தின் நிழலில் நாம் இருக்கும் பொழுதுதான் பாதுகாப்பை உணர முடியும். 15 மாடி கட்டடங்களுக்கு நடுவில் கீழே நின்று பார்க்கின்ற பொழுது நாம் சிறியதாக இருப்போம், பாதுகாப்பு இல்லாதவர்களாக உணர்வோம். ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய வாழ்வில் நாம் இருக்கின்ற பொழுது அவர் நமக்கு அமைதியை தருகிறார். இந்த ஒரு அமைதி வேறு யாரும் தர முடியாத ஒரு அமைதி. இந்த ஆலயத்தில் பெறுகின்ற இந்த ஒரு அமைதி, இறைவனுடைய பிரசன்னத்தில் நாம் பெறுகின்ற அமைதி, ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறார் என்று பெறுகின்ற இந்த ஒரு அமைதி வேறு எந்த ஒரு அமைதியும் அல்ல. சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அமைதி வேறு ஒரு விதமான ஒரு அமைதி, ஒரு பயத்தை தருகின்ற அமைதி, ஒரு வெறுமையான ஒரு அமைதி. ஆனால் ஆலயத்தில் யாரும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது, நாம் இங்கு வந்து நாம் பார்க்கின்ற பொழுது, நற்கருணை ஆண்டவரிடத்தில் வருகின்ற அந்த ஒளிவெள்ளம் நம்மை சூழ்ந்து நம்மை ஆட்கொள்கின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதி, ஒரு விதமான ஒரு அமைதி, நம்முடைய மனதை ஆட்கொள்ளுகின்ற ஒரு அமைதி, வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு அமைதி, நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நாம் கண்டுகொள்ளக்கூடிய உதவி செய்கின்ற ஒரு அமைதியாக இருக்கின்றது. எனவே அந்த ஒரு அமைதியை தேடி நாம் வருகின்ற பொழுது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கலக்கங்களாக இருக்கட்டும், குழப்பமாக இருக்கட்டும், அல்லது நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், அவர் பார்த்து கொள்வார், அவர் என்னை வழிநடத்துகின்றார், அவர் என்னை பார்த்துக்கொள்வார் என்று எப்பொழுது நாம் அவருடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். அதைத்தான் திருத்தூதர் பெறுகின்றார். திருத்தூதர் பேதுரு பெறுகின்றார். நீங்கள் கொலை செய்த ஆண்டவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து விட்டார் என்று
கோழையாக இருந்த அவர் தைரியமாக சொல்லுகின்றார். எவ்வாறு அவர் ஆட்கொள்ளப்படுகின்றார் என்றால், ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்த பொழுது, அந்த உயிர்த்த ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்த பொழுதுதான் அவர் இவ்வளவு தைரியத்தை பெறுகின்றார். எனவே இந்த உயிர்த்த ஆண்டவரிடத்தில் நாம் தைரியம் பெறுகின்ற பொழுது, வைக்கும் பொழுது அவரும் நமக்கு சொல்லுகின்றார், நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்வேன். காரணம், கடவுள் நம்மிடத்தில் அக்கறை கொண்டுள்ளார். ஆண்டவர் இயேசு நம்மையில் அக்கறை வைத்திருக்கின்றார். அவருடைய இரத்தம் நம்மை எல்லா பாவங்களிலிருந்து நம்மை மீட்டிருக்கின்றது. அவர் நம்மை பார்த்து கொள்வார் என்று எப்பொழுது நாம் நம்முடைய திறமையில் நம்பிக்கை வைக்காமல், நம்முடைய பொருளாதாரத்தில் நம்பிக்கை வைக்காமல், அல்லது நம்முடைய உறவுகளில் நம்பிக்கை வைக்காமல் இறைவனிடத்தில் நம்பிக்கை வைக்கின்றோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியை பார்க்க முடியும், ஒரு விடியலை பார்க்க முடியும், நம்முடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இருக்கும். எனவே இறை நம்பிக்கையோடு சேர்ந்த நம்பிக்கை வாழ ஆண்டவர் வாழ்வும் வழியும் ஒளியாக இருக்கின்றார். அவரிடத்தில் நாம் நம்மையை கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து கொள்வார் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிப்போம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் அருமையான செய்தியை கொடுத்திருக்கின்றார். உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் கனவுகளோடும் ஆசைகளோடும் நம்முடைய வாழ்வை வழிநடத்துகின்ற ஆண்டவரிடத்தை நாடி வந்திருக்கின்றோம். நம்முடைய மன்றாட்டுகளை அவரிடத்தில் சமர்ப்பிப்போம். அன்பு இறைவா, முளைக்கலாகிய கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டுள்ள எம் திரு அவையை ஆசீர்வதியும். திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரும் இணைந்து நற்செய்தியின் ஒளியை பரப்பும் தூதுவர்களாக திகழ அருள் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அதிகாரத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்கு தேவையான ஞானத்தை தந்தருளும். அவர்கள் சுயநலமின்றி ஏழை எளிய மக்களின் நலனில் அக்கறை கொண்டு சமூக நீதியையும் அமைதியையும் நிலைநாட்ட
உழைக்க தேவையான நல்மனத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, நடைபெற்று முடிந்த தேர்தலின் முடிவுகள் எம் நாட்டின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் வித்திடுவதாக அமையச் செய்தருளும். தேர்ந்தெடுக்கப்படவுள்ள மக்களின் பிரதிநிதிகள் உண்மையுள்ளவர்களாகவும் மக்களின் தேவைகளை உணர்ந்து பணியாற்றுபவர்களாகவும் திகழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிப்பவரே எம் இறைவா, நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனைப்படும் அனைவரையும் உமது கருணையால் தொட்டு ஆசிர்வதியும். அவர்களுக்கு தேவையான உடல் நலத்தையும் மன வலிமையையும் தந்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடவும். தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற அன்பு இறைவா, இந்த கால நேரத்தில் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், போற்றி புகழ்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை வழிநடத்துகின்றவர் நீரே என்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கின்றோம். எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கலக்கம் நிறைந்த சூழல்களோடும் ஏமாற்றத்தோடும் அல்லது உற்சாகத்தோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஒவ்வொருடைய மனதிலும் இருக்கக்கூடிய விண்ணப்பங்களை நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, இது இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. குழந்தைகளையும் இளைஞர் பெண்களையும் பெரியவர்களையும் வயதானவர்களையும் தனிமையினால் வாடுபவர்களையும் இது ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். பங்கையும் பங்கு மக்களையும் பங்கு தந்தையோடு இணைந்து செயல்படுகின்ற ஒவ்வொரு அமைப்பினரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவீராக. எங்களுடைய வாழ்க்கையில் இது தேவையில்லை என்பதை நீர் அறிந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த எங்களுடைய விண்ணப்பங்கள், எங்களுடைய வேண்டுதல்கள், கனவுகள், ஆசைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் கேட்ட இந்த வரங்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இணை ஏற்றிடுவாய்
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, என்னுடையது உடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், உத்ரிக ஸ்தலத்திற்கின்ற ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பங்களில் மரித்த எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களுடைய முன்னோர்கள் மற்றும் மாசிலா குழந்தைகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி. உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நம்மை விசுவாச வாழ்வுக்கு அழைக்கும் அன்பு இறைவன், உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
வாரறிக்கை மே 3ஆம் தேதியன்று பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு, வரும் 10ஆம் தேதி ஞாயிறு பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறு. வரும் ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்வோர் புனித ஜான் மரிவியானி அன்பியத்தார். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 5800. வரும் 6ஆம் தேதி புதன்கிழமை மாலை திருப்பலி முடிந்ததும் பங்கு பேரவை கூட்டமானது நடைபெறும். இந்த ஆண்டு புதுநன்மை பெறக்கூடிய சிறுவர் சிறுமியருக்கு மே 13ஆம் தேதியிலிருந்து வகுப்பானது அக்ஸிலியம் பள்ளியிலே நடைபெறும். நேரமானது உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக அனுப்பப்படும். 9ஆம் தேதி வரும் சனிக்கிழமை நமது கிளைப்பங்கான சின்னப்பட்டியிலே திருவிழா திருப்பலியும் தேர்ப்பவனியும் நடைபெறும். 10ஆம் தேதி காலை 11 மணிக்கு திருப்பலியும் கொடியிறக்கமும் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, கடந்த 4 நாட்களாக நமது பங்கிலே ஏறக்குறைய 100 சிறுவர் சிறுமியர் விபிஎஸ் வகுப்பிலே பங்கு பெற்று சிறப்பான முறையிலே ஆன்மீக காரியங்கள் மற்றும் விவிலிய அறிவை பெற்றிருக்கிறார்கள். இந்த 4 நாட்களும் அவர்களுக்கு உபயோகம் உள்ளதாக ஏறக்குறைய 22 தன்னார்வ தொண்டர்கள் அடங்கிய குழுவானது இந்த வகுப்பை நடத்தி ஆடல்கள் வழியாக, பாடல்கள் வழியாக, திரைப்படம் வழியாக, இன்னும் விளையாட்டுக்கள் வழியாக சிறப்பான முறையிலே செய்திருக்கிறார்கள். அதே சமயத்திலே இந்த குழந்தைகளுக்கு தேவையான சிற்றுண்டிகள், இன்னும் மதிய உணவு, அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய, இன்னும் பரிசுகள் வழங்க பலர் மனம் உவந்து தங்களுடைய காணிக்கைகளை வழங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த வகுப்பை இந்த சிறுவர்களுக்காக தங்களுடைய வேலையையும் பொருட்படுத்தாது ஆன்மீக காரியத்தில் குழந்தைகள் வளர்வதற்கு உதவி செய்த அந்த 22 தொண்டர்களுக்கு 22 தன்னார்வ அன்பு பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் உங்கள் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல சிறுவர்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருளாதார உதவிகள், சிற்றுண்டிகள் வாங்க, பரிசுகள் வாங்க, எல்லா விதங்களிலும் உதவி செய்த ஒவ்வொரு நபரையும் குடும்பத்தாரையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணி செய்தவர்கள், உதவி செய்தவர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், தொடர்ந்து தங்களுடைய இந்த தாராள மனப்பான்மை, ஆன்மீக காரியத்தில் உதவுவதற்கு தங்களால் இயன்ற உதவியை செய்யக்கூடிய தாராள மனப்பான்மை இறைவன் கொடுத்து வழி நடத்தவும், அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி. திருமண ஓலை. திருச்சி அம்சம் பங்கு நாவலூர் குட்டப்பட்டு பகுதியில் வசிக்கும் தந்தை சபரிராஜ், தாய் ஜூலி கிரேஸ், இவருடைய மகன் கிளமெண்ட் ஜோஸ்வா என்பவருக்கும், நமது பங்கு பிஎஸ்என்எல் நகர் பேதுரு அன்பிய பகுதியில் வசிக்கும் தந்தை ஜான் பாஸ்கர், தாய் ஐலீன் மேரி, இவருடைய மகள் ஹெலினா சுவைக்கீன், இவருக்கு இது 2வது ஓலை. கோவை மறை மாவட்டம் திருப்பூர் புனித சூசேப்பர் ஆலய பங்கு தந்தை ஸ்டீஃபன், தாய் கிரேசி, இவருடைய மகன் டேனியல் யூஜின் என்பவருக்கும், நமது பங்கு சூர்யா நகர் புனித குழந்தை இயேசு அன்பிய பகுதியில் வசிக்கும் ஜஸ்டின் சகாயராஜ், தாய் ஆரோக்கியமாலா செல்வி, இவருடைய மகள் நிர்மல் ஷைனி ஆண்டனிட்டா, அவருக்கு இது 2வது ஓலை. இத்திருமணத்தில் ஏதாவது விக்கனம் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்கள் அனைவரின் கடமை. தொடர்ந்து நம்முடைய தந்தை அவர்களின் பணிக்காக
நம்முடைய தனி ஜெபங்களில் நாம் அனைவரும் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உண்மையான திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகள் என்கிறார் ஆண்டவர். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது ஆட்சியம் வருக. தூய கன்னி மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சுசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.